ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் மட்டனை வச்சு ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செமி கிரேவியாக ஒரு குழம்பு ஒன்று வைக்க போகிறோம். அது டிஃபன் அண்ட் சாப்பாடு ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நம்ம செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு செய்ய பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, அரை உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பொடி எப்படி பண்ணணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிளகாய் பொடி மட்டன் கூட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3/4 தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் போட்டு நம்ம இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் வச்சு மட்டனை நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபிஸ் செய்யும் போது நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நல்லெண்ணெயிலே சமைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகெல்லாம் முழுசாக உடஞ்சிடுச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சோன்னா அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் லேசாக கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இது கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாயும் ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே குழம்பு பொடி போட்டிருக்கோம். அதனால் நான் இதில் 3 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போது பொடியாக நறுக்கின 2 தக்காளியை நான் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்ச மட்டனும் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா திறந்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த அந்த மட்டனை எடுத்து இது கூட போட்டு கலந்துட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் எல்லாம் நல்லா சேர்த்துட்டு இதை ஒரு கிளறி விட்டுருங்க. நாம் இதை ஒரு செமி கிரேவியாக தான் வைக்க போகிறோம். அதாவது டிஃபனுக்கும் சாப்பாடுக்கும் சூட் ஆகிற மாதிரி. அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு செமி கிரேவிக்கு வந்துடும். அப்புறமா உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு லேசாக கொதி வர ஆரம்பித்ததும் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த மிளகுத்தூளோட ஃப்ளேவர் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகுத்தூளை நல்லா கலந்து விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு செமி கிரேவி பதத்துக்கு கொண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். என்னோடய ஆர்வக் கோளாறில் நான் அதாவது கடைசியாக போட்ட உப்புனால மட்டன் குழம்புல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 4-5 துண்டுகளாக கட் பண்ணி குழம்புல போட்டிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் உப்பை கரெக்டாக அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப், உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு. பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இது ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது டிஃபன் அண்ட் சாப்பாடு ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மட்டன் குழம்பு கிரேவி, அதாவது செமி கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.